ஓம் சாந்தி. என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பாப் தாதா என்ன சொல்ல போறாருன்னா, ஒரு ஆன்மீக ரோபோட் அப்படி நீங்க ஆக முடியுமா? இப்போ ஒரு ரோபோட் மின்சாரத்துல வேலை செய்யுது, ஆனா நீங்க அமைதியின் சக்தியில வேலை செய்ய முடியுமா? பாபா கேட்குறாரு, இப்போ நீங்க ஆன்மீக ரோபோட் ஆகிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? தாதா கேட்குறாரு, என்னோட அன்பான குழந்தைகளே, ஆன்மீக ரோபோட் நிலைய இப்போ நீங்க உருவாக்குங்க. ஒரு புள்ளி ஆத்மா நிலையா இருக்கும்போது சில சமயங்கள்ல நீங்க செயல்கள் செய்யறதுக்காக உங்களோட இந்த கர்ம இந்த உடலுக்கு ஸ்தூலமான உடலுக்கு வர வேண்டியது இருக்குது. ஆனால் பாப்தாதா பார்த்துருக்காரு, விஞ்ஞானிகள் மின்சாரத்தின் மூலம் வேலை செய்யும் ஒரு ரோபோட்டை உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? சரி, நீங்கள் அதை நேரில் பார்த்துருக்காம இருக்கலாம், ஆனால் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? பாப்தாதா கேட்குறாரு, நீங்கள் எல்லோருமே இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. தாய்மார்களாக இருக்கிற நீங்களும் இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க தானே? அதாவது உங்களுக்கு இதன் படம் காட்டப்படும். எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு ரோபோட் மின்சாரத்தின் அடிப்படையில் வேலை செய்யுது. அது எல்லாவற்றையும் மிகவும் வேகமாக செய்யுது. இது விஞ்ஞானத்தின் நடைமுறை சான்று, ப்ராக்டிக்கல் ப்ரூஃப். இப்போது விஞ்ஞானம் அந்த மாதிரி வளர்ந்துக்கிட்டே வருது. அதனால் பாப்தாதா இப்போ உங்ககிட்ட என்ன கேட்குறேன்னா, நீங்கள் இந்த அமைதியின் சக்தி, பவர் ஆஃப் சைலன்ஸ், இந்த அமைதியோட இந்த ஒளி மூலமாக செயல்களை செய்ய முடியாதா? நீங்கள் இதை செய்ய முடியாதா? உங்களால் செய்ய முடியும் தானே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இங்கே உட்கார்ந்துருக்கும் இன்ஜினியர்கள், விஞ்ஞானிகள் இருக்கிறீங்க. இங்கே இன்ஜினியர்கள், விஞ்ஞானிகள் இருக்கீங்க தானே? கைகளை உயர்த்துங்க. சரி, நீங்களும் கூட ஒரு ஆன்மீக ரோபோட்டின் நிலையை உருவாக்க வேண்டும். இது ஆன்மீக ரோபோட். இது எப்படி வேலை செய்யும்னா, அமைதியின் சக்தி மூலமாக அதை ஆன்மீக கர்ம யோகி, ஸ்பிரிச்சுவல் கர்ம யோகி என்றும், தேவதையான கர்ம யோகி, ஏஞ்சலிக் கர்ம யோகின்னு கூட சொல்லலாம். முதல்ல நீங்கள் இப்போ தயாராக ஆகணும். இப்போது இன்ஜினியர்கள், விஞ்ஞானிகள் முதல்ல இதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். நீங்கள் இதை செய்வீங்களா? பாப்தாதா கேட்குறாரு, நீங்கள் இதை செய்ய முடியுமா? சரி, அச்சா, இப்படிப்பட்ட திட்டங்களை இப்போ அமைங்க. பாப்தாதா பார்க்க விரும்புவது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னோட இனிமையான குழந்தைகளே, இப்படிப்பட்ட நடமாடும் ஆன்மீக கர்ம யோகிகளை பார்க்கறதுக்கு தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு பாப்தாதா சொல்கிறாரு. மொபைல் ஸ்பிரிச்சுவல் கர்ம யோகிகள். பாப்தாதா சொல்கிறாரு, என்னோட இனிமையான குழந்தைகளே, அமிர்த வேளையில் எழுந்து கொள்ளுங்கள். பாப்தாதாவுடன் சந்திப்பு கொண்டாடுங்கள். சந்திப்பை மனமார்ந்த உரையாடல், ஹார்ட் டு ஹார்ட் கான்வர்சேஷன் பண்ணுங்க. பாபா கிட்ட அப்படியே மனசார பேசுங்க. பாபாவிடமிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள்.
நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் செய்யுங்க. நீங்கள் டெய்லி அமிர்த வேளையில் என்ன பண்ணுவீங்களோ அதை அப்படியே நல்லா பண்ணுங்க. ஆனால் ஒவ்வொரு காலையிலையும் அமிர்த வேளையில் பாப் தாதாவிடமிருந்து ஆசீர்வாதத்தையும் எடுத்துக்கோங்க. அது என்னன்னா, நான் ஆத்மா தேவதையான கர்ம யோகி, அதாவது நான் ஃபரிஸ்தா ஏஞ்சலிக் கர்ம யோகி, நான் ஆத்மா ஏஞ்சலிக் கர்ம யோகி அப்படின்னு பாப் தாதா கிட்ட இருந்து அவர் கை நம்ம தலைமையில வச்சு ஆசீர்வாதம் பண்ணுறாரு அப்படின்னு அந்த ஆசீர்வாதத்தை டெய்லியும் காலையில் வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அந்த நிலையிலேயே இருந்துக்கிட்டு நம்மளோட செயல்களில் நம்ம ஈடுபடணும் அப்படின்னு பாபா நமக்காக சொல்கிறாரு. என்னோட அன்பான குழந்தைகளே, ஒரு ரோபோட் மின்சாரத்தில் இயங்குகிறது. நீங்கள் அமைதியின் சக்தியில் இயங்கணும். அதுதான் உண்மையான ஆன்மீக ரோபோட்டின் நிலை. டபுள் லைட் ஃபரிஸ்தாவா இயங்கணும் அப்படின்னு பாப் தாதா நமக்காக. பாப் தாதாவிற்கு மிக 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 நன்றி. எங்களுக்கு இந்த ஞானத்தை இப்போ சொல்லி கொடுத்துருக்கீங்க. பாப் தாதா என்ன பண்ணணும், நாங்கள் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து எப்படி நிலையில் இருக்கணும் அப்படின்றத எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி பாபா. ஓம் சாந்தி.